ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து மார்கழியின் சிறப்பு பதிவாக சிவ அனுபவத்தை நாம் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில இன்னைக்கு அட்ட வீரட்ட தலங்கள்ல இருந்து இரண்டாவது தலமாக திருக்கோயிலூர் என்கின்ற திருத்தலத்தை மார்கழி மாதத்தினுடைய 7வது நாள் பதிவாக சிந்திக்க இருக்கிறோம். வாங்க. சிவபெருமான் செய்த வீர தீர சாகச செயல்களை நாம் இன்றைக்கும் நினைத்து பார்க்கும் தோறும் பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நமக்கு தரக்கூடிய திருக்கோவில்களை தான் அட்ட வீரட்ட தலங்கள் அப்படின்னு நமக்கு அருளாளர்கள் வரிசைப்படுத்தி தந்திருக்கிறார்கள். இந்த அட்ட வீரட்ட தலங்கள்ல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது திருக்கோயிலூர் என்கின்ற திருத்தலம். விழுப்புரத்துக்கும் அருகே அமைந்திருக்கக்கூடியது. ரொம்ப பிரபலமான ஊர், பலரும் அறிந்திருக்கக்கூடிய ஊர். இந்த திருத்தலத்துல தான் இறைவன் அந்தகாசுரன் என்கின்ற ஒரு அசுரனை வதம் செய்த ஒரு அழகான அற்புதமான அட்ட வீரட்ட தலங்களில் ஒன்றானதாகவும் இது விளங்குகிறது. இந்த தலத்துக்கு நிறையவே பெருமை இருக்கு. மெய்ப்பொருள் நாயனார் என்று சொல்லக்கூடிய நாயன்மார் அவதரித்த திருத்தலமும் இந்த திருத்தலம் தான். திருக்கோயிலூர்ல தான் அவர் அவதாரம் செய்கின்றார். அதே மாதிரி இந்த திருக்கோவிலூரை பத்தி சொல்லும் போது இந்த தகவலை கண்டிப்பா சொல்லாம இருக்கவே முடியாது. விநாயகர் அகவல் இன்னைக்கு நாம பாராயணம் செய்றோம் இல்லையா? சீதக்களவ செந்தாமரை பொற்பாதச்சிலம்பு பல இசை பாட அப்படின்னு அதை ஔவையார் அருளி செய்து விநாயகர் அருளை பெற்று கைலைக்கு ஔவையார் புறப்பட்ட தலமாகவும் இந்த திருத்தலம் விளங்குகின்றது. ஔவையார் தினம்தோறும் விநாயக பெருமான வழிபாடு செய்து நலன் பெறக்கூடியவர். ஒரு நாள் அவர் விநாயக பெருமான பூஜை செய்கிறார். ஆனா அன்னைக்கு கொஞ்சம் வேகமா பூஜை செய்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் சேரமான் நாயனாரை கூப்பிட்டுக்கிட்டு கைலாயம் போகிறார் அப்படின்னு தெரிந்து கொண்டார் ஔவையார். அவங்க கூட சேர்ந்து போனா கைலைநாதரினுடைய தரிசனத்தை பார்த்துடலாமே, கைலைநாதரை பார்க்கணும் அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரணமா நம்ம எல்லாம் போனா விட்டுருவாங்களா? அவங்களோட சேர்ந்து போனாதானே இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு வருத்தப்பட்ட அந்த கிழவி என்ன பண்ணா, எப்படியாவது சுந்தரரோட சேர்ந்துடணும், சீக்கிரமா இன்னைக்கு வழிபாட்டை முடிச்சிடணும் அப்படின்னு வேக வேகமா தன்னுடைய சிவ வழிபாட்டை மேற்கொள்ளுகிறார். விநாயகர் சும்மா விட்டுருவாரா என்ன? நேரா வந்துட்டார். பாட்டி இரு, ஏன் இவ்வளோ வேக வேகமா பூஜை பண்ற? என்ன அவசரம்? எங்க போற அப்படின்னு கேட்டார். சாமி மன்னிச்சுக்கோ, இந்த சேரமான் நாயனார சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன பண்றார், கைலாசம் கூட்டு போறார். நான்லாம் போனால் என்னை யார் சாமி விடுவா இந்த கிழவியை? அதனால் அவங்களோட சேர்ந்தன்னா ஏதோ அப்படியே நானும் போய் கைலாயநாதரை ஒரு முறையேனும் வாழ்க்கையில் தரிசிக்கணுமே பெருமானே, அதனால் அவங்களோட நான் அப்படியே கொஞ்சம் போயிடுறேனே, அதனால் இன்னைக்கு கொஞ்சம் வேகமாக கும்பிட்டேன் அப்படின்னார். உடனே விநாயக பெருமான் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, பாட்டி உனக்கு என்ன கைலை தரிசனம் தானே வேணும், என்கிட்ட கேட்க வேண்டியதானே, நீ ஏன் கவலைப்படுற, பொறுமையாக கும்பிடு, எல்லாருக்கும் முன்னாடி உன்னை நான் கொண்டு விட்டுடுறேன் அப்படின்னார். தும்பிக்கை யானை நம்பி அந்த கிழவி அப்பத்தான் விநாயகர் அகவல் பாடி வழிபாடு செய்தாள். நம்ம மேல நம்பிக்கை வச்சு வழிபட்டாளே அப்படின்னு அந்த பாட்டிய தும்பிக்கையில் அப்படி தூக்கி எல்லாத்துக்கும் முன்னாடி கொண்டு போய் கைலாயத்துல விட்டுட்டாராம் விநாயகர். அங்க சேரமான் நாயனாரும் வரல, சுந்தரமூர்த்தி நாயனாரும் வரல, அவங்க 2 பேத்துக்கு முன்னாடி இவர் போய் சேர்ந்துட்டாராம் கைலாயத்திற்கு. அப்படி இறைவனை கைலாயத்துல சென்று தரிசனம் செய்வதற்கு ஔவையார் விநாயகர் அகவல் பாடி இறைவனுடைய நலன் பெற்ற திருத்தலம் அப்படின்னா இந்த திருக்கோவிலூர் என்கின்ற அழகான திருத்தலம். சரி, இந்த கோவில்ல சிவபெருமான் அட்டவீரட்டானராக எழுந்தருளுவதற்கு ஒரு வரலாறு இருக்கும் இல்ல, அழகான வரலாறு. கைலையில ஒரு முறை அம்பாள் விளையாட்டாக சுவாமியினுடைய கண்களை பொத்துறாள். அப்படி பொத்திய உடனே உலகம் இருண்டு போய் விடுகிறது. அந்தமான காலம் வந்து விட்டதோ அப்படின்னு எல்லாரும் பயப்படுறாங்க. அந்த பயத்திலிருந்து ஒரு அசுரன் உருவாகுகிறான். அவனுக்கு அந்தகாசுரன் என்று பெயர். இந்த அந்தகாசுரன் சர்வ வல்லமை படைத்தவனாக விளங்குகிறான். சிவபெருமானுடைய பெருமையை உணராது, சிவபெருமானுடைய கருணையை உணராது, தானே எல்லாவற்றிற்கும் உரியவன் அப்படின்னு உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிர்களையும் அவன் துன்பம் செய்ய ஆரம்பிக்கின்றான். தேவர்கள் எல்லாம் வந்து தன்னிடத்துல முறையிட்ட உடனே சிவபெருமான் தன்னுடைய பைரவ கோலத்தை வெளிப்படுத்துகிறார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருந்தேன், நேற்றைய வரலாறிலேயே அட்ட வீரட்ட செயல்களையும் இறைவன் பைரவ கோலத்துல தான் செய்கின்றார் அப்படின்னு. இந்த 8 என்று சொல்லக்கூடிய பைரவ கோலம் 8 8ஆக அது பெருகி 64 பைரவ கோலமாக அது மாறுகிறது.
அப்படி 64 பைரவ கோலமாக மாறிய போது 64 பைரவிகளும் அங்கே தோன்றுவிக்கிறார்கள். பைரவர் பைரவி என்கின்ற 2 வகையான தன்மைகளிலும் அம்பாள் சுவாமி அங்கே தோற்றுவிக்கப்படுகிறார்கள். இந்த பைரவ கோலத்தில் இருந்து வந்த ஒவ்வொரு பைரவ ரூபமும் அற்புதமான ஆற்றல் சக்தி நிறைந்தவை. அதுபோல அம்பிகையினுடைய பைரவி கோலமும் மிக மிக விசேஷமானது, தனித்துவமானது அப்படின்னு தான் சொல்லணும். சப்தமாதர்கள், திரிபுர பைரவி அப்படின்னு சொல்லக்கூடிய கோலங்கள் அனைத்தும் இந்த பைரவ கோலங்களில் இருந்துதான் வெளிப்படுகின்றது. அப்படி 64 பைரவ வடிவங்களாக விஸ்வரூபமாக எடுத்த அந்த இறைவன் அந்தகாசுரனை வதம் செய்து அருளினார். அதனால் அந்தகனை வதைத்து அந்தகன் மீது கோபம் கொண்ட காரணம் இந்த ஊருக்கு கோவித்த ஊர் அப்படின்னு பேரு. பின்னாளில் இது கோவலூர் அப்படின்னு மாறியது. மரியாதை நிமித்தமாக திருக்கோவிலூர் அப்படிங்கிற திருப்பெயரும் இந்த ஊருக்கு வரப்பெற்றது. இறைவன் அந்தகாசூரனை வதம் செய்து காட்டிய இந்த திருத்தலத்துல அட்ட வீரட்டான செயல்களில் ஒன்றாக இறைவனுக்கு அட்ட வீரட்டானர் என்கின்ற திருப்பெயரே அமைய பெற்றிருக்கிறது. இறைவனுக்கு இங்கே வீரட்டேஸ்வரர் என்கின்ற திருப்பெயரும் அந்தகாசுர வதமூர்த்தி அப்படிங்கிற திருப்பெயரும், அம்பாளுக்கு பெரிய நாயகி சிவானந்தவல்லி அப்படிங்கிற திருப்பெயரும் அமைய பெற்றிருக்கிறது. சரக்கொன்றை இங்கு தலமரமாகவும் தென்பெண்ணை இங்கு தீர்த்தமாகவும் அமைய பெற்றிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய அம்பாள் சிவானந்தவல்லி, அழகான பெரிய நாயகியாக விளங்கக்கூடியவள். சுக்கிரனுக்கு ஒரு முறை சாபம் ஏற்பட்ட போது அந்த சாபத்தை தீர்த்து அருள் புரிந்த தெய்வமாகவும் இங்கே அம்பாளும் சுவாமியும் நமக்கு எழுந்தருளி காட்சி தருகின்றார்கள். இந்த திருத்தலத்துல பைரவ கோலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை அஷ்டமி அன்று நாம் வழிபாடு செய்தால் நம்முடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும். வாழ்க்கையில நிறைய கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறவங்க இந்த தலத்துக்கு வழிபாடு செய்யலாம். காரிய தடைகள் அப்படிங்கிறது நீங்கி காரியத்திலே சித்தி உண்டாகும். இத்தனை அழகான சிறப்புகள் நிறைந்த இந்த திருக்கோவிலூர்ல இதுக்கு முன்னாடி இந்த திருத்தலத்துல நீங்க போய் வழிபட்டு இருக்கிறீங்களா அப்படின்னா எனக்கு அதை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்லம்மா இது வரைக்கும் போனதில்லை அப்படின்னா ஒரு முறையாவது இந்த திருத்தலத்துக்கு போய் வழிபட்டு பாருங்க. அழகான வீரட்டேஸ்வரர் ஆலயத்துல இறைவனை நாம போய் அந்தகாசுர வதமூர்த்தியாக இங்கே வழிபாடு செய்த நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தீய குணங்களும் தீய பகைமைகளும் போகணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து நலன் பெறலாம். இன்னைக்கு உள்ள திருப்பாவை திருவம்பாவை பாடல் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வருவோம் வாங்க. அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான், சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய், தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய், என்னானை என்னரையன் இன்னமுது என்று எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னம் துயிலுதியோ, வண்ணெஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய். கீசு கீசென்று எங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ, நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, தேசமுடையாய் திரளேலோர் எம்பாவாய். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைய மார்கழி மாதத்தின் சிவ அனுபவத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.